அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் ரெட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1.5 தக்காளி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் ஒரு 15 போல் எடுத்திருக்கேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் மல்லி இலை, 3 வரமிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கலருக்கு ரெட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இதோட நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ மெல்ட் ஆகிட்டு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வரமிளகா 3 சேர்த்துருக்கேன். கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை கொஞ்சம் வதக்கிக்கலாம். சால்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமும் சால்ட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸு வேக விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. சிக்கனும் பாதி வெந்துருச்சு. திரும்பவும் ஒரு 15 மினிட்ஸு இல்லைனா 20 மினிட்ஸு வேக விடலாம். பாருங்கள், சிக்கன் வந்து வெந்துருச்சு. கிரேவியும் திக்காயிட்டு இருக்குது. நம்ம கேஷ்யூ நட் யூஸ் பண்ணுறதுனால சிக்கன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம திக்காயிடுச்சு நம்ம கிரேவி. ரெட் சிக்கன் கிரேவி இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.